உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் வெங்கடாச்சலபதி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சாகித்ய அகாடமி விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதில் தமிழ் பிரிவில் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆராய்ச்சி நூலுக்காக திரு வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திரு வெங்கடாச்சலபதி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். மத்திய அரசு தற்போது உங்களுடைய ஆராய்ச்சி நூலுக்காக ஒரு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது, விருது வழங்கியிருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முற்றிலும் எதிர்பாராத வகையில் இந்த விருது கிடைத்திருக்கிறது. அது எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது. தமிழ் ஆராய்ச்சி துறைக்கு இது ஒரு அங்கீகாரம் என்று நினைக்கிறேன். அடுத்த தலைமுறையில் முக்கியமாக இளையோர் ஆராய்ச்சி துறையில் ஈடுபாடு காட்டுவதற்கு இது ஒரு உந்தாற்றலாக இருக்கலாம். அடுத்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய கல்வி பயணம் என்பது வஉசியிலிருந்து தான் தொடங்கியது. வஉசி ஆராய்ச்சி செய்வதன் மூலமாகத்தான் நான் பாரதி, பெரியார், திராவிட இயக்கம், புதுமை பித்தன், உவே சாமிநாதையர் என்று பல பேராளுமைகளை பற்றி ஆராய்ச்சி செய்யலானேன். எனவே அவர்களை பற்றியெல்லாம் நூல் எழுதியிருந்தாலும் கூட வஉசி பற்றிய நூலுக்கு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகின்றது. அதுவும் ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகள் கழித்து தோமுசி ரகுநாதன் எழுதிய பாரதி காலமும் கருத்தும் என்கின்ற ஆராய்ச்சி நூலுக்கு பிறகு இப்போது தான் ஒரு ஆராய்ச்சி நூலுக்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஆகவே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதுவும் ரகுநாதனை நான் நேரில் சிறு வயதில் அவரை பலமுறை சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். அந்த நூலினுடைய முதல் பிரதியை வாங்கியவனும் கூட நான் தான். பல காரணங்களுக்காக எனக்கு இது மகிழ்ச்சி தருகின்றது. சாகித்ய அகாடமி விருதுகளுக்கு நான் 14 வயதில் இதை தொடங்கினேன். 1984 வஉசியினுடைய கடிதங்களை எல்லாம் தொகுத்து 1984 வெளியிட்டேன். அப்புறம் படிப்படியாக நான் மெல்ல மெல்ல இந்த தகவல்களை சேகரித்து கொண்டே வந்து இவ்வளவு ஆண்டுகளில் நான் ஒரு வஉசியை பற்றி ஒரு 7-8 நூல்களை எழுதியிருக்கிறேன். அண்மையில் ஸ்வதேஷி ஸ்டீம் என்கின்ற இந்த நூல் ஆங்கிலத்தில் அவருடைய கப்பல் கம்பெனியை பற்றிய ஒரு முழுமையான வரலாறு ஆங்கிலத்தில் எழுதி பெங்குவின் பதிப்பகம் மூலமாக வெளிவந்தது. ஆகவே இது ஒரு தொடர் பயணம். இது திடீரென்று ஒரு நாள் தொடங்கி ஒரு நாள் முடிவதல்ல. இது ஒரு தொடர் பயணம். சாகித்ய அகாடமி விருது வென்ற எழுத்தாளர் வெங்கடாச்சலபதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெறுவது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கலகம் என்று ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டதை திருத்தி நம் எழுச்சி என்று பதிவு செய்த வெங்கடாச்சலபதிக்கு வாழ்த்துகள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.